உங்கள் செய்தியை கேட்கிறவர்கள் சிறப்பான செய்தி என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் தோல்வியில் இருக்கிறீர்கள். சிறப்பான தேவன் அவர் என்பதை உங்கள் செய்தி காட்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை காட்டும் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். வேற ஆவி வரும்போது நீங்கள் வேறு மனுஷனாகவே என்ன செய்கிறீர்கள்? மாறுகிறீர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருப்பீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம். மற்றவன் எங்க இருந்து பார்த்தாலும் உங்களை மற்றவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான பட்டணமா, எல்லோருக்கும் பாரா என்ன எங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர்னு காட்டுவதற்கு உங்களை அழைச்சிருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கை என்ன நடக்கும்னா, தேவன் நல்லவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். உங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன உங்க வாழ்க்கையில் நடக்கும்? தேவன் நல்லவர்னு ஒரு மனுஷன் சொல்றதுக்கு என் வாழ்க்கை என்னெல்லாம் நடக்குமோ அதான் நடக்கும். ஐயா தட்டுங்க சார் ஒரு தடவை. அநேகர் தேவனுக்காக அதை இழந்தோம் இதை இழந்தோம் என்று பேசும்போது, தேவனுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளோ நல்லவங்க பாருங்க அப்படின்னு பட்டத்தை இவன் தட்டிடுறான் பாருங்க. ஆகவே தேவனுக்கு போகிற ஒரு மகிமையை நான் தட்டுவதற்கல்ல, என் வாழ்க்கையை பார்க்குறவன் நான் நல்லவன் சொல்லக்கூடாது சார். சொல்லிட்டானா எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் சார். டிஎல் மூடி செய்தி கொடுத்து விட்டு திரும்பி வரும்போது சொன்னானா, சார் சூப்பர் செய்தி சார். நான் ஒருத்தன் டிஎல் மூடி சொன்னானா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலையாம். ஆண்டவரே நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னு. என் செய்தி சூப்பர்ன்ட்டானே ஆண்டவரே, என் செய்தி மேலே நின்றுச்சு அப்படின்னா. அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தானா, சொன்னா சார் சூப்பர் காட் சார். நானா எவ்வளவு அருமையான செய்தி என்று சொன்னவன் அடுத்த நாள் சொன்னானா, எவ்வளவு அருமையான தேவன் நானா. அங்கேதான் உங்கள் செய்தி வெற்றி பெறுகிறது. உங்கள் செய்தியை கேட்கிறவர்கள் சிறப்பான செய்தி என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் தோல்வியில் இருக்கிறீர்கள். சிறப்பான தேவன் அவர் என்பதை உங்கள் செய்தி காட்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை காட்டும் என்றால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். உங்கள் செய்தியை கேட்கிறவர்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க டம்மியாவே இருந்துட்டு போங்க, அவர் ரம்மியா இருக்கட்டும். எதுக்கு நீங்க உங்களை ரம்மியா காட்டுறீங்க? உங்களை பாவியின் மக்கள் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் பாவியை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவன் ஜனங்கள் சொன்னா என்ன பாவினே சொல்லிட்டு போட்டு, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நான் நல்லவன் என்று பேர் வாங்குறதுக்கு என்னோட முயற்சியே கிடையாது. என்னோட முயற்சி எல்லாம் என்னையே தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா ஒன்னு ஆசீர்வதிக்க மாட்டாரா? அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க அவனை, போதும்.